வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்த உடனே அங்கே வாட்டர் மெலன் நடிப்பு அரக்கன்னு ஒருத்தன் வந்து இப்போ வந்து எல்லாரையும் படுத்திக்கிட்டு இருக்காப்புல. நான் அதாவது கேட்கல ஆளாளுக்கு நடிப்பு அரக்கன் நடிப்பு சுனாமின்னு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையான நடிப்பு அரக்கன் இவர் தான். 11 இவருடைய பர்த்டே 12 சூப்பர் ஸ்டார். ஆடடா. அப்புறம் எப்படி பாஷா நல்லா இல்லாமல் இருக்கும்? அண்ணன் ஏமாத்திருப்பான், ஏமாத்தி ஜெயிலுக்கு போய் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் பெருசாக வளர்ந்துட்டு ஒரு 10,000 கோடிக்கு வளர்ச்சி. அந்த 10,000 கோடி வச்சிருக்கிறவனோட பாடி லாங்குவேஜ் இருக்குமா? அதான் சார் உங்க பாடி லாங்குவேஜ். என்ன மேல அனுப்புறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிடல, அவனை இப்ப கீழே அனுப்புறப்பா. ஷூட்டிங் ஸ்பாட்ல கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா நான் கேட்குறேன், நாகார்ஜுன சாரும் ஒல்லியா இருப்பாரு, இவரும் ஒல்லியா இருக்காரு, ஆனால் இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இவர் சாப்பிட்டு எப்படி இருக்காருன்னா அப்போ நாகார்ஜுன சார் சில சீக்ரெட் சொன்னார். விஜய் சார் இதை பண்றாங்க. இப்போ ரகுவரன் சாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சார், அவர் வந்து இருந்திருக்கிறதுக்கு என்ன இருந்திருக்கணும்னா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னாங்க, பழைய படத்தில் இருக்கிற அந்த சினிமா நேசம் இருக்குல்ல, இப்போ வந்து நேசம் இல்லை. வேற டிமாண்ட், ஜாதியை எடுக்கிறது, அதை எடுக்கிறது, வேற மாதிரி திரும்பிருச்சு சினிமா. மேபி இப்படிலாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் இவர் போயிட்டாரான்னு தெரியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரவீன் காந்தி சார், வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க சார். அந்த ஹேட், அந்த ஷர்ட், உள்ள டிஷர்ட் பயங்கரமாக வந்திருக்கீங்க சார். இல்லை, நான் எப்போவுமே ஆல்மோஸ்ட், ஏன்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கும் நம்ம பேசுகிறதும் நம்ம லுக்கும் தான் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி. உண்மை இல்லையா? நம்ம அடுத்தவங்களுக்கு எப்போவுமே ஒரு எனர்ஜியாக இருக்கணும். அதனால் நம்ம எவ்வளோ உள்ள சோகம் இருந்தாலும் அதை காட்டவே கூடாது. நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கணுன்றது ஒரு சூப்பர். ஒரு ஐக்கான செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவரும் உங்களுடைய ஒரு ரச்சகன் இல்லையா சார்? இல்லை, என்னென்னா நிறைய எனக்கும் அவருக்கும் நிறைய நல்ல ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. சூப்பர். 2 படம், ஏன்னா அவரை வச்சு இப்போ 2 படம் டைரக்ட் பண்ண டேரக்டர்ஸ் நிறைய கம்மி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சங்கர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன், அடுத்து நான் பண்ணியிருக்கேன். மேபி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது. ஏன்னா அவருடைய அந்த அவரை மைண்ட் செட்டில் அவரை கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அவர் ஒரு படமே அவரை சரியாக இல்லைன்னா அதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். ஏன்னா காசுக்கு வேலை செய்கிற ஆள் இல்லை, கிடையாது. காசுக்கு ஒர்க் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் அவர் கேரக்டர் பிடிக்கணும், டைரக்டரோட கேரக்டர் பிடிக்கணும், கதையில் கேரக்டர் பிடிக்கணும். அப்புறம் அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், மெயினாக டைரக்டரை வந்து ரொம்ப அவர் பார்ப்பார். ஏன்னா ஸோ மெச்சூர், ரொம்ப நாலேஜபிள் பர்சன். நீங்கள் சினிமாவில் இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கிற பர்சன்ஸில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் அவரோட தாட்ஸு. இன்னொன்று, நான் வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்த உடனே அங்கே வாட்டர் மெலன் நடிப்பு அரக்கன் ஒருத்தன் வந்து இப்போ வந்து எல்லாரையும் படுத்திக்கிட்டு இருக்காப்புல. நான் அதாவது கேட்கல ஆளாளுக்கு நடிப்பு அரக்கன் நடிப்பு சுனாமின்னு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையான நடிப்பு அரக்கன் இவர் தான். இன்னொன்று என்னென்னா, அந்த வாட்டர் மெலன் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கையில் வாட்டர் மெலன் வச்சு தான் ஃபார்ம். இவரோட ஃபுட்டே வாட்டர் மெலன் தான். அப்படிங்களா சார்? எப்போவுமே அவர் சாப்பிட்றது ஓகே, வேற ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க, வேறு எதுவுமே எடுக்க மாட்டார். நான் பார்த்த ஷூட்டிங் நேரத்தில் அதை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான் அவரோட எனர்ஜி. ரீசன் ஏதாவது சொன்னாங்க சார் இது மட்டும் எடுத்துக்கல? இல்லை, அது என்னன்னா அந்த உடம்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக மேபி அவர் அதை எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது. உண்மையான நடிப்பாக இருக்கலாம் நாங்கள் பார்த்துட்டு டைரக்டே பண்ணிட்டு வந்துட்டோம். டைரக்ட் பண்ணி அவர் கூட நான் நடிச்சு ஸ்டார் படத்தில் நானும் அவரும் நடித்த சீன்லாம் இருந்தது. 2 பேரும் என்னை ரசிச்சார். அவர் சேர் போட்டு கிளைமேக்ஸில் வந்து சேர் போட்டு உட்காந்து பார்ப்பார். என் நடிப்பை அவர் ரசிக்கிற மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அது நான் வேணே பண்ணேன். 2 பெரிய நடிகர்கள், விஜயகுமார் சார் ஒரு பக்கம் ரகுவரன் சார், 2 பேருக்கு நடுவில் நான் உள்ள பூந்து கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பேன். அதை உண்மையிலே ரசித்தார். யார்? ரகுவரன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ரட்சகனுக்கு வருவோம். ஞானேஸ்வர் இல்லையா சார்? எனக்கு அந்த பேர், எனக்கு அதுக்கு என்ன விளக்கம்? ஒரு வில்லன், ஹெலிகாப்டர் வில்லன். ஆரம்பிச்ச ஃப்ரேமும் சரி, அவர் சாகர ஃப்ரேமும் சரி ஹெலிகாப்டர்லாம் இருக்கும். இடையில அவர் எல்லாமே வந்து ஹெலிகாப்டர்லாம் இருக்கும் இல்லையா சார்? அந்த ஞானேஸ்வர் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆசை சார். தியானேஸ்வர் என்னன்னா எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்கணும். ஏன்னா அவர் அடிப்படையில் அவரே தியானேஸ்வர் தான்.
சாந்தமா அமைதியா அந்த இல்லை தியானம் பண்ணுவார். ஓகே. ஆமாம்மா, நல்ல மெடிடேஷன் பண்ணுவார் அவர். சாய்பாபா பக்தர். எப்போவுமே ஒரு தியான மனோநிலையிலே இருப்பார். அது மேபி அது கனெக்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த நான் எப்போவுமே ஹீரோக்கள் பேர், ஹீரோயின் பேர்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக பெக்குலியராக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு தியானேஸ்வர் அப்படிங்கிற அந்த சவுண்டு வந்து ஒரு வைப்ரேட்டடாக ஃபீல் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வைப்ரேட்டடாக வந்தார். எனக்கு என்னென்னா, இந்த படம் வந்து குஞ்சுமன் சார் படம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வரைக்கும் அந்த இந்திய படத்தில் இந்த படம் தான் பெரிய கிராண்டாக தெரியணும். நான் சொல்கிறது அப்போதைக்கு இருக்கணும், அதுதான் உங்கள் டிமாண்ட் அப்படின்னாரு. அந்த டிமாண்டை பண்ணணும்னா யாருக்கிட்ட இருந்து இது ஆரம்பிக்கிறது? இப்போது ஹீரோவை வந்து நீங்கள் பெருசாக காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து காமன் பீப்புள் படம் பார்க்கும்போது அவங்களில் ஒருத்தராக இருந்தால் தான் அந்த ஹீரோவை வந்து பிடிக்கும், ஏற்றுக்குவாங்க. ஆனால் வில்லனை நீங்கள் எப்படி வேணா காட்டலாம். அவன் வானத்தில் ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, ஃபுல் ஃப்ரீடம் வில்லனுக்கு. அப்போ வில்லனில் தான் கிராண்டியரை ஏற்றணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் எப்படி கிராண்டியரை எப்படி காட்டுறது. எனக்கு எப்போவுமேங்க வானத்திலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தானே உங்களுக்கு ட்ரோன்லாம் வந்திருக்கு, கல்யாணத்தில் கூட விட்டு உள்ளெல்லாம் பூந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அன்றைக்கி கிடையாது. அன்றைய காலகட்டத்திலே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு மேலேருந்து விஷன் பார்க்குறது எனக்கு பிடிக்கும். இப்போ கழுகு ஏன் ஸ்பெஷல் தெரியுங்களா? அது வானத்தை மேலேருந்து பார்ப்போம். நம்ம மனிதர் மேலேருந்து பார்க்கும்போது அதுக்கு வேற ஒரு ஆங்கிளில் இந்த உலகம் தெரியும். அதாவது 3 டைமென்ஷனில் 4th டைமென்ஷன் வந்து காலம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து மேல் வியூ வந்து நம்ம பார்க்க முடியாது, ரைட்? மனிதர்கள் இந்த வியூ தான் 3 பார்ப்போம், அகலம் உயரம் இதுதான் பார்ப்போம். ஆனால் மேலேருந்து பார்க்கறதுன்றது இருக்குல்ல, அதுதான் 4th டைமென்ஷன். எனக்கு இவரை 4th டைமென்ஷனில் இருந்து காட்டணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அதனால் இவரை எப்படான்னும் போது பார்த்தா எனக்கு பட்ஜெட் அலோவ் பண்ணிடுச்சு. ஓகே. அப்போ இவரை ஹெலிகாப்டர்லேயே முடிச்சிடுவார் கதையை பூரா. ஹெலிகாப்டர்லேயே வர்றது போகிறது எல்லாம் ஒரு நீங்கள் ஒரு எந்த ஒரு ஷாட்லையும் பாருங்க பேக்ரவுண்டில் ஹெலிகாப்டர் இருக்கும். ஆமாம், நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி எஸ்பிபி சார் சாகர ஷாட்லேயுமே வந்து ஹெலிகாப்டர் தட்டிட்டு இருப்பாரு. கரெக்ட், பேப்பரை வச்சு இது பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் வந்து அவரோட வீடு செட்டு போட்டோம், பெரிய செட்டு, பயங்கரமாக இருந்தது சார். அதில் ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்திட்டோம், ரைட்? ஒரிஜினல் ஹெலிகாப்டரே கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஷூட் ஒரு 10 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அந்த 10 நாளும் ஹெலிகாப்டர் வந்து அட்மாஸ்பியரில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் என்ன தெரியுங்களா? பிகாஸ் ஆஃப் ஹிம், ரகுவரன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், இதுக்காக நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம், இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ஆனந்தராஜ் சாரை யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆனந்தராஜ் வராருங்க, ஹெலிகாப்டரில் வராரு, ஹெலிகாப்டர்லேயே இருக்காருன்னா ஏற்றுக்க முடியாது. டேரக்டர் எடுத்தோன்னா அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். ஆமாம், அஃப்கோர்ஸ். அதுக்காக ஆனந்தராஜ் சார் இன்றைக்கும் வந்து பெரிய என்டர்டெயினாக இருக்கார். அது இவரோட லுக் இருக்குல்ல, க்ளீன் ஷேவ்ல அப்படி இருப்பார் சார் அவர். முதல்ல உதயம் படம் பார்க்கும்போது நான் நாகார்ஜுன் சாரை சூஸ் பண்ணதும் உதயம் படத்தில், அதாவது சிவானு தெலுங்குல இப்போ கூட ரிலீஸ் ஆச்சு, ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த சிவா படத்தில் தான் 2 பேரும், பவானி ஒரு பேர். ஓகே. உதயம் படத்தில் நாகார்ஜுன் ஹீரோ, அமலா இவர் வந்து பவானி. அப்படி ஒரு வில்லன், ஆனால் ஒல்லியாக இருந்துக்கிட்டு நரம்பு மாதிரி இருந்துக்கிட்டு அப்படி ஒரு வில்லத்தை நான் வரல அதில் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அப்போது நாகார்ஜுன் சார் வந்துட்டார்னா இதில் வந்து இவர் தான். கிராண்டியர் வேற வந்துருச்சு. கிராண்டியரான வில்லன் யாரியா தேடியா அப்படின்னு பார்த்தா அது ஒன்லி ரகுவரன் சார் தான். கிராண்டியர் இல்லைன்னா அதுதான் அந்த லுக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு பாஷா படம் பார்த்தீங்க. ஐயோ சார், பாஷா படத்தில் இதில் மும்பையில் எடுத்திருப்பாங்க, அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவில் எடுத்திருப்பாங்க. அந்த ரஜினி சார் ஒரு கெட்டப்பில் பேசுவார், அங்கே பாரு அப்படிம்பாரு, பதிலுக்கு இவர் இங்கே பாரு. போதெல்லாம் அந்த படம் அப்படி இருக்கும், ஆடியன்ஸுக்கு அப்படி முறுக்கி ஏறும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல், ஸ்ட்ராங் மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி மெட்டீரியல். கரெக்ட். நீங்கள் ஒரு ரகுவரனை நீங்கள் வச்சு ஒரு படம் பண்ணுறீங்கன்னும் போது உங்கள் படம் வந்து ஒரு ஏ கிளாஸ் இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது எலைட் கேட்டகரிக்குள்ள போயிடும், எலைட்டுக்கு அது இழுத்துட்டு இழுத்துட்டு இப்போ ஆடியன்ஸு சார் ரகுவரன் பேரை போட்டால் கிளாப்ஸ் சொன்னது இவருக்கு தான் சார். நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி என்னுடைய ஸ்டார் படத்தில் ஒரு டயலாக்கு கிளாப்ஸ் தேட்டரே எகிருச்சு. என்ன தெரியுங்களா? முதல் முறையா வில்லன் ஜெயிச்சிட்டாண்டா அப்படின்ட்டு ரகுவரன் சொல்லுவார். கிளைமேக்ஸில் அவர் பிளான் பண்ணாமடி அங்கே நடந்து முடிஞ்சு அவர் ஆசையை வில்லன் ஆசை என்னன்னா விஜயகுமார் பையனை கொல்லணும், அதுதான் அவரோட ஆசை. அவங்க கையாலே செத்து போயிடுவார். யாரு? விஜயகுமார் கையாலேயே சாவார்.
அதை பார்த்துட்டு அவர் எந்திரிச்சு கத்த போடுவார். முறையாக வில்லன் ஜெயிச்சார். உண்மையிலேயே ஜெயிச்ச வில்லன் இல்லை. ஏன்னா இன்னைக்கும் அவருடைய பர்த்டேவை ஒரு ஹீரோக்கள் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் பாருங்க. இதில் ஒரு கோயின்சிடென்ட் பாருங்க. 10 இவருடைய 11 இவருடைய பர்த்டே, 12 சூப்பர் ஸ்டார். எப்படி பாருங்க, ஒட்டி பார்த்து நான் பின்னாடியே வரேன் நீ போ நீ பாஷா முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு 11 ரகுவரன் 12 சூப்பர் ஸ்டார். அப்புறம் எப்படி பாஷா நல்லா இல்லாம இருக்கும்? கரெக்ட். ஸோ அது ஒரு பெரிய கிஃப்டட் தான். ஏன்னா ரஜினி சாரை வந்து நீங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி ரகுவரனையும் நீங்க தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியாக ரகுவரன் ஒரு வரம், தமிழ் சினிமாவின் ஒரு வரம் ரகுவரன். சூப்பர். அது இப்போ நீங்க இந்த வார்த்தை இருக்கு இல்லையா சார், அதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ, அதே ஒரு நெருடலும் என்ன இருக்குது அப்படின்னா, இவ்வளோ திறமையான ஆர்டிஸ்ட் ஒரு சினிமாக்காக ஃபுல்லாக தன்னை அர்ப்பணித்து அந்த கேரக்டருக்காக தன்னை ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு நல்ல மனிதரோட வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இப்போ வரைக்குமே இருக்குங்க சார். இந்த ஜென்ரேஷன் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். என்ன காரணம்னா, ரோல் மாடல் அப்படிங்கிறவங்களாம் வந்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக ரொம்ப நாள் இருந்தால் தான் 2-3 ஜென்ரேஷனை வந்து கடந்து போக முடியும். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு ரோல் மாடல். தமிழ் சினிமாவில் கருப்பாக இருக்கிறவங்கலாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் 70s இருந்தது. அதை உடைச்சது ரஜினி சார். கருப்பாக இருக்கிறவனுக்கும் பொண்ணு செட் ஆகுன்ற நம்பிக்கையை முதல்ல கொடுத்தது ரஜினி சார் தான். அவரோட வெற்றிக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் உள்ள நுழைஞ்சார். விஜயகாந்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ரஜினி சார் வந்து, நான் கொஞ்சம் கருப்பு தானே, நம்ம இப்போ கொஞ்சம் கலராக இருக்கும் மேக விபுல போட்டு, ஆனால் உண்மையில் நம்மளாம் கருப்பு தான். ஆமாம், நான் நீங்கள் இல்லை. ஓகே, எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வந்தது ரஜினி சாரால். ஸோ நம்மளாலாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அதனால் நான் என்றைக்குமே ரஜினி சாருக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பேன். ரெண்டாவது எனக்கு ஆன்மீகம் அது ஒன்று அவரால் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரகுவரன் சாரை நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா சார், அவர் வந்து இருந்திருக்கணும். கரெக்ட். இருந்திருக்கிறதுக்கு என்ன இருந்திருக்கணும்னா, கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அவர் உடம்பை பார்த்துருந்துருக்கணும். உண்மை. நான் கூட தர்பீஸ் சொன்னீங்களே, வாட்டர்மெலன், அது சாப்பிட்டது என்ன சார் காரணம்னு கேட்டீங்க. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் தவிர்த்துட்டேன். ஓகே. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுது சார், நல்லாவே புரியுது. ஓகே, அதை சாப்பிட்டா இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்றதுனால அது இது பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு இன்னொன்றுங்க, அவர் ஜேகேன்னு ஒருத்தர் இருக்கார், ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபிலாசபர். இந்தியாவில் நம்ம சவுத்து அவர் ஜேகே. அவர் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாரு. உலகம் போற்றக்கூடிய ஒரு பெரிய ஃபிலாசபர். அவரோட புக்கை இவர் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட அந்த அவரும் ஒல்லியாக இருப்பார், ஹைட்டாக இருப்பார். இவரும் அதே மாதிரி தான். அது அந்த கிட்டத்தட்ட உருவ ஒத்துமை நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஃபிலாசபியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அதனால் அந்த ஃபிலாசபிக்கு போனவங்களுக்கு என்ன வரும்னா, தான் உடல் மேலேயும் உயிர் மேலேயும் பெரிய கவனம் வராது. ஏன்னா நான் ஒட்டுமொத்த அண்டமாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம வந்து பிரபஞ்சமாக இருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஸ்பேஸாக இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் நம்ம பிக் பாஸ்ல விஜய் சேதுபதிக்கிட்ட நான் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் நிறைய பேசுனதே ஸ்பேஸை பற்றி தான். நீங்கள் ரகுவரன் சார். ஓகே. நான் அப்போ இருந்தே இவர் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சன். ஸோ அது என்ன ஆகிப்போச்சுன்னா, அவர் தன்னோட உடம்பை சரியாக கவனிச்சிக்காது தான். ஏன்னா சாப்பிட மாட்டார். ஓகே. ப்ராப்பர் சாப்பாடு கிடையாது. நான் சொன்ன அந்த வாட்டர்மெலன் தான் அவர் சாப்பிட்றது. அது இல்லாமல் வேற எதாவது சாப்பிடுவார். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பை வந்து கொஞ்சம் இறுக்கி பண்ணிடுச்சு. ரெண்டாவது, அவருக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு டைரக்டருங்க இல்லை. எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்கும் அவர் நினச்சிருப்பார். நான் சொல்கிறது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். என்னப்பா இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, என்ன வில்லனாவே காட்டுறாங்க, கடைசியில் நான் செத்துடுற மாதிரின்றாங்க. இது என்ன வேற மாதிரி காட்டுறதுக்கு கதை தேடி இருக்கலாம். கதை வரல, போதுமே வில்லனா தான் நீங்கள் காட்ட போகிறீங்க. அவருக்கு ஒரு சலிப்பு மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா சார்? போதும், எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. புதுசா ஏதாவது வந்தா ட்ரை பண்ணலாம், எது வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. திருப்பி என்னன்னா, ஒரு அப்பாவை காட்டுறீங்க, அவர் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஒரு நல்ல அப்பான்னு காட்டுனீங்க, 2-3 படம் காட்டினாங்க, நல்ல அப்பான்னு காட்டினாங்க. அதெல்லாம் கூட அவருக்கு பத்தாது. அது உண்மையான அது வந்து என்ன சொல்றது, நடிப்போட பிரம்மாண்டம் அது. அதுக்கு நீங்க தீனி பண்றதுக்கு வந்து ஆளுங்க இல்லை. அதனாலே அவருக்கு ஒரு சலிப்பு வந்து அவர் மேபி
போதுன்னு ஒதுங்கி இருக்கலாம்ன்றது என்னோட. ஒரு இன்டர்வியூல கூட சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு என்னன்னு கேக்குறாங்க. சினிமாவுக்கு வந்தது, நான் ஆக்டர் ஆனது. இங்க வராம நான் பாட்டுக்கு ஒரு பெரிய வயல்காடு வச்சு ஆடு மாடு மேய்ச்சு அங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். ஸோ அப்பவே அவருக்கு அந்த அந்த இன்டர்வியூலே சொல்லியிருக்காங்க, சினிமாவுக்கு வந்தது ஒரு பெரிய தப்புங்கிற மாதிரியான ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது சார்ந்து ஏதாவது பேசியிருக்காங்களா உங்களோட அந்த இல்ல, அவரு டைம் பீரியட்ல? ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாருன்னா, அந்த கேரக்டராகவே இருப்பார். இப்போ ஹாலிவுட் ஃபிலிம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, ஒரு ஒரு படம் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே அந்த கேரக்டருக்கு சம்பந்தமான புக்கெல்லாம் ஒரு 100 புக்கு 50 புக்கை கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை படித்து அதுவாகவே வாழணும். ஓகே, இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஹாலிவுட் மெத்தட் ஆஃப் கேரக்டருக்கு தன்னை ஒப்படைக்கிறது. இது சிவாஜி சார் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்டவங்கள அவர் வாட்ச் பண்ணுவார். ஓகே, ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னன்னா அவங்களே வர வச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி அவர் பண்ணார். அந்த நிறைய சொல்லலாம் அது அது அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கு, தில்லானா மோகனாம்பாலில் பண்ணதுக்கு, அப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி, அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே மாதிரி இந்த திருவருட்செல்வரில் பார்த்தீங்கன்னா அந்த கிளவு மாதிரியே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2-3 நாள் நடந்து போகிறாரு கடைங்களுக்கு. ஓகே, யாராவது அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களான்னா அந்த கெட்டப்லேயே போகிறாரு. அந்த கெட்டப்லேயே போய் தன்னை மக்களாக பார்த்து அவங்க எல்லாம் ஒரு வயசானவராகவும் தெய்வீகமாக இருக்கணும், கையெடுத்து கும்பிட்றதெல்லாம் நடந்தது ஒன்றே தான் இவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகே, நம்ம ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரகுவரன் பண்ணுவார்னா, அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு ஸ்பாட்டில் அதுவாகவே இருப்பார். தியானேஸ்வராகவே இருப்பார். தியானேஸ்வர் அவன் என்ன கிட்டத்தட்ட அப்போதைக்கே அவர் மைண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சார் நீங்கள் ஒரு 10,000 கோடிக்கு அதிபதி. அப்போ 10,000 கோடினா இப்போ வந்து பல லட்சம் கோடின்னு வச்சுங்க. அவர் மைண்டில் நான் திணிச்சது அதுதான். சார் ஒரு 10,000 கோடி அவன் ஜெயிலுக்கு போய், ஜெயிலில் இருந்து அவன் அண்ணன் ஏமாற்றிருப்பான், ஏமாற்றி ஜெயிலுக்கு போய் வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் ஆகி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் பெருசாக வளர்ந்துருப்பார். அப்போ அவன் வளர்ச்சி எவ்வளோன்னா ஒரு 10,000 கோடிக்கு வளர்ச்சி. அந்த 10,000 கோடி வச்சிருக்கிறவனோட பாடி லாங்குவேஜ் இருக்குமா, அதான் சார் உங்கள் பாடி லாங்குவேஜ். வா வா, ஸோ ஐ எம் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு அதுலேயே இருந்தார். எல்லாரும் பயந்தாங்க, ஐயோ என்னையா ரகுவரெல்லாம் ஸ்பாட்டில் டைரக்டருங்களை மதிக்க மாட்டார், ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ போய் ரகுவரனை புக் பண்ணிட்டேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா நமக்கு தெரியும் வா அப்படின்ட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் தியானம் பண்ணுவேன். அது அந்த ஃபுல் சீக்வன்ஸ் என் மைண்டில் அப்படியே நான் கண்ணை மூடி பார்ப்பேன். அதே மனோநிலை ஸ்பாட்டுக்கு போவேன். அப்போ என்ன ஆகுனா அந்த வைப்ரேஷன் அங்கே நிற்கும். ஸோ இதே வைப்ரேஷன் அவரும் இருப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சிங்க்கு. அதனால தான் இன்னைக்கும் நீங்கள் வந்து ரட்சகன் போற்றப்படுகிறது, ரகுவரன் போற்றப்படுகிறார், நாகார்ஜுன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போற்றப்படுகிறார். என்ன நாகார்ஜுன் தியானம் பண்ணுவார். நாகார்ஜுன் சாரும் அவர் வந்து அப்படி ஸ்டைலாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவரோட விஷயங்கள் நான் சிலதை ஷேர் பண்ணுறேன். ரகுவரன் சாராக இருந்தாலும் 2 பேரும், நாங்கள் 3 பேர் இருந்ததை சொல்கிறேன் சார். என்னென்னா ரகுவரன் சார், நாகார்ஜுன் சார் வந்து இவர் ரகுவரன் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு, சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்கன்னு. எப்படின்னா 2 பேர் உடம்பு ஒரே மாதிரி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன். நாகார்ஜுன் சாரும் ஒல்லியாக இருப்பார், இவரும் ஒல்லியாக இருக்கார். ஆனால் இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இவர் சாப்பிட்டு எப்படி இருக்காருன்னா ஒன்று, அப்போ நாகார்ஜுன் சார் சில சீக்ரெட் சொன்னார். என்னென்னா நைட்டு டின்னரை வந்து 7 o'clock ஃபினிஷ் பண்ணிவிடுவார். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டார். அவர் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். 7 o'clock நல்லா சாப்பிட்ருவார். அண்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் 1 hour கதவை சாத்திட்டு ரூம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார், மீட் பண்ண மாட்டார். அப்படியே அந்த டோட்டலாக தனக்குள்ளே இருக்கிற, ஏன்னா ஷூட்டிங்கில் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நடக்காது. கரெக்ட், கொஞ்சம் கடுப்பு ஏற்றிருப்பானுங்க, என்னமோ நடந்திருக்கோம்ல, கச்ச 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 கத்தும். என் கூட்டம் பார்த்தீங்கன்னா என் படத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஓகே, பெரிய படம்ல. ஸோ அப்போ என்னன்னா அவர் எப்போவுமே போயிட்டு ஒரு 1 hour ரிலாக்ஸ் பண்ணுவார்னார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். சாப்பாடை 7 மணிக்கே முடிச்சிருங்க. நீங்கள் உடம்பை குறைக்கணும்னா இதுதான் சீக்ரெட். 7 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. நீங்கள் குடியை தவிர்க்கவே முடியல உங்களாலன்னா 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு குடிங்க. அது நாகார்ஜுன் சாரும் ரொம்ப லிமிட்டட். ஆனால் ரொம்ப விஜய் சார் இதை பண்ணுறாங்க. ஓகே, விஜய் சார் 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவார். ஓகே, தள்ள மாட்டார். நம்ம விஜய் சார் தள்ள மாட்டார். அதனால் இன்றைய இளைஞர்களுக்கு ரகுவரன் ஷோ மூலமாக நான் சொல்கிறதுன்னா 7 மணிக்கு சாப்பிட்ருங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு குடி மேலே பெரிய பற்றுதல் வராது. அப்படியும் வந்ததுன்னா ஒரு 9 மணி மேலே ஒரு 2 பேருக்கு நீங்களே நிறுத்திடுவீங்க. அதனால் இது ஒரு நல்ல இது வந்து ரகுவரன் சார் வந்து
ட்ரை பண்ணார். ஆனால் அவரால் ஃபாலோ பண்ண முடியல. ஓகே. அந்த 7 மணிக்கெல்லாம் சாப்பிட, ஏன்னா அவர் சாப்பாடு என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல. அவர் சாப்பாடு எடுக்காதது அவர் நம்மளை விட்டு போனதுக்கு அது ஒரு காரணம், முக்கிய காரணமாக இருக்குது சார். இப்போ ஒரு டைரக்டராக ஒரு ஆக்டரை அப்ரோச் பண்ணுறோம், ரகுவரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்டரை அப்ரோச் பண்ணுறோம். அவர்கிட்ட நம்மளோட ஸ்டோரியை சொல்லும்போது அதை கேட்குற விதம் இருக்கட்டும், ரியாக்ட் பண்ணுற விதம் இருக்கட்டும், நீங்கள் அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்க சார்? நான் ஃபஸ்ட்டு ரகுவரன் சாருக்கு சொல்ல போகும்போது எனக்கு ஆல்ரெடி பெரிய இது ஃபைனல் ஆயிடுச்சு. எது நாகார்ஜுன் ஃபைனல் ஆகிட்டார், கேடி குஞ்சுமோன் ஃபர்ஸ்ட் கேடி குஞ்சுமோன் சார், அப்புறம் சுஸ்மிதா சார், அதுக்கப்புறம் நாகார்ஜுன் சார், அப்புறம் ஏஆர் ரஹ்மான். ஓகே, 4வது ஏஆர் ரஹ்மான் சார். இதோட நான் எங்க போனாலும் எனக்கு எப்படி இருக்கும் மரியாதை, நான் போறேன் ரகுவரன் சார்கிட்ட. ஓகே, அப்புறம் தான் ரகுவரன் சார்கிட்ட போறேன். இப்போ ரகுவரன் சாருக்கு ஆல்ரெடி காதலன்ல பண்ணியிருக்காங்க, அதே கம்பெனிக்கு காதலன் பண்ணியிருக்காரு சங்கர் டைரக்ஷன். அதே கிரீஷ் கர்நாட் அண்ட் ரகுவரன் சார் அதே காம்பினேஷன். ஸோ இப்போ நான் போகும்போதே அவங்க மென்டலி ஃபிக்ஸடு. ஏன்னா இத்தனை பேர் அவர் எஸ்பிபி சாரும் இருக்காங்க, அதுலேயும் இதுலேயும் இருப்பார். கரெக்ட். ஸோ என்னன்னா இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட வராருன்னும் போது இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங், என்ன சொல்றது, ஸ்டஃபான ஆளாக தான் இருப்பார். அப்படி அவங்களும் குஞ்சுமோன் சார் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, ரகுவரன் கிட்ட பேசியிருக்காரு. அடுத்த சங்கர் கூட ஒரு கதை தான் சொல்லிச்சு என்கிட்ட. காந்தி வந்து 6 கதை சொல்லிச்சு. அந்த 6 கதையில் ஒரு கதை தான் ரட்சகன் கதை. அதனால் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்தோடனே அவர் சொல்லிட்டார். ஓகே, அது நமக்கு ஈஸியாகவும் இருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவ்டு இல்லை, கரெக்ட், காதலன் ப்ரூவ்டு இல்லை. அதனால் போகும்போதே நான் பிளான் பண்ணுறேன், இந்த மனுஷன் கொஞ்சம் விலங்கு முடிச்ச மனுஷன். ஏன்னா பெரிய பெரிய ஆளை கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. யார் ராம்கோபால் வர்மா, மணிரத்னம், சங்கர், எல்லாமே டாப் கிரேடு. ஸோ அப்போ இவரை வந்து நம்ம சாதாரணமாக இவரை ஹேண்டில் பண்ணக்கூடாது. போன உடனே ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான், சார் நீங்கள் வானத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற வில்லன் போட்டு ஹெலிகாப்டர் வில்லன் அப்படி வானத்திலேயே தான் சார். உங்களோட இன்ட்ரடக்ஷன் வானத்தில், உங்களோட ஃபினிஷிங் வானத்தில், எங்கெல்லாம் ஒரு வேளை தரையில் காட்டினாலும் நியர்பை ஹெலிகாப்டர் இருக்கும் அப்படின்ன உடனே அவர் got very much inspired. ஓகே, ஏன்னா நம்மளை வேற ஒன்றா டைரக்டர், ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் ஹாலிவுட் ஃபிலிம் ஏதோ ஒன்று ஞாபகத்தில் இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி. இவருக்கும் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம் நிறைய பார்ப்பாரு. அப்போது ஒரு ஹாலிவுட் வில்லனை வந்து இந்த டைரக்டர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, அதை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னோடனே ஒரு சேலஞ்ச் வருது இல்லை, அந்த ஸ்டைலு அதெல்லாம். ஸோ இது நமக்கு தீனியான படம், வெறும் தப்புக்கு இல்லை. அவர் தப்புக்காக தப்பான படம் நடிக்க மாட்டார். டப்புனா தெலுங்குல காசு. ஓகே, டப்புக்காக தப்பான படம் ஒத்துக்க மாட்டார். ஸோ இதில் நமக்கு இவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையே நான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், நாகார்ஜுன் சார் தான் அதில் ஹீரோ. ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா ரகுவரன் ஹீரோ. ரகுவரனோட லாஸுக்காக தானே கதையே நடக்குது. கரெக்டு. ரகுவரனை ஏமாத்திட்டாங்க. ரகுவர் இப்போ வெளியே வந்துட்டு பெரிய ஆளாகி அந்த கார் ஃபேக்ட்ரியை டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த டார்ச்சருக்காக வில்லன் வந்து இன்னொரு வில்லன் ஹீரோவை யூஸ் பண்ணுறாரு. கரெக்டு. ஸோ அப்போ யார் மெயின் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன் சாருக்காக. இதை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்கள்லேருந்து தான் சார் கதை வருதுன்னு. எப்பவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் கதை சொல்லும்போது யார்கிட்ட கதை சொல்கிறோமோ அவங்கள ப்ரைஸ் பண்ணுறோம், அவங்கள நீங்கள் தான் சார் ஹைலைட்டாக பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே ரகுவரன் சார், நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ரகுவரன் சார் தான், அவரால் தான் கதை நடக்குது. அடுத்து ஸ்டார் பண்ணும்போது இவரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண உடனே அடுத்து கதையே கேட்கல அவர். ஓகே, ஏன்னா அந்த ரட்சகனில் அவருக்கு கிடைச்ச மரியாதைகள், அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, படம் பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் தான் சார் கலக்கிட்டீங்க சார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவருக்கு வந்தோடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் பண்ண 2 படங்களும் அவரை நான் பெருமைப்படுத்தியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு மகா கலைஞன், மக்களுக்கு இன்னும் பிடித்த கலைஞன். என்னமோ அது அந்த இது இல்லைன்னு நான் சொல்கிறேன் சார், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு லவ் இருக்கும் சார். எப்போவுமே சினிமா மேலே ஒரு லவ், தொழில் மேலே ஒரு லவ். இவர் வந்து அவர் சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு போயிருந்தான்னு வச்சுங்களேன், விவசாயத்தில் ஜிடி நாயுடு மாதிரி ஆயிருப்பார். உண்மை, ஏதாவது ஒரு இதுக்கு போன அவங்க அப்பா வந்து இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து ஹோட்டல் நடத்துகிறவரா, ஹோட்டல் நடத்தியிருக்காரு. ஏதோ சம்திங் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் கோயம்புத்தூரில். அது எம்ஜிஆர்லாம் வந்து சாப்பிடுவாங்களாம். ஓகே, அந்த ஹோட்டலுக்கு இப்போ தான் அவங்க பிரதர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒருவேளை அவர் அதை பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, இன்றைக்கி வந்து நம்பர் 1 ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட ஓனர் ஆயிருப்பார். கண்டிப்பாக. ஏன்னா பண்ணுற வேலையில் பக்தியா, டெடிகேட்டா. எஸ். இப்போ ரகுவரன் சாரை நம்ம நேசிக்கிற யங்ஸ்டர்ஸுங்க இதை தான் நீங்கள் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி நமக்கு யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் சார்,
நம்ம மேக்ஸிமம் பழைய படம் தான் நீங்கள் நினைக்கிற ஜென்ரேஷன் பார்க்க என்ஜாய் பண்றேன். அதான் ரீரிலீஸும் ஆகுது. ரீரிலீஸ் ஆகிற காரணம் என்னன்னாங்க, பழைய படத்தில் இருக்கிற அந்த சினிமா நேசம் இருக்குல்ல, இப்போ வந்து நேசம் இல்லை, கொஞ்சம் கம்மியாயிருக்கு. கம்மியாயிடுச்சு. வேற டிமாண்டு, ஜாதியை எடுக்கிறது, அதை எடுக்கிறது, வேற மாதிரி திரும்பிருச்சு சினிமா. மேபி இப்படிலாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் இவர் போயிட்டாரான்னு தெரியல. அவரை கூட்டு வந்து ஜாதி படத்தில் நடிக்க சொன்னால் ரகுவரன் எந்த ஜாதியில் நடிப்பார்? கரெக்ட் கேள்வி. எந்த ஜாதியில் நடிப்பார்? அதனால் அது அவர் போனது நல்லது தான். அந்த மாதிரி இப்போ ரகுவரன் சார் வந்து வில்லனா நிறைய பேர் செலிப்ரேட் பண்றோம் சார். ஆனா அவர் ஒரு பயங்கரமான குணச்சித்திர கதாபாத்திர ஒரு நடிகரும் கூட. ஏன்னா அவ்வளோ சாஃப்ட் கார்னராக நிறைய படங்கள், அஞ்சலியிலேருந்து கடைசியாக பண்ண யாரடி நீ மோகினி வரைக்குமே எடுத்துக்கலாமே. நிறைய சாஃப்ட் கார்னரான, ரொம்ப இன்னசென்ட்டான, பாவமான இருக்கக்கூடிய ஒரு முகபாவனையும் இருக்கக்கூடிய ஒரு நடிகரும் கூட. அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வியந்திருப்பீங்க இல்லையா சார்? அஃப்கோர்ஸ் என்னோட ரட்சகன் படத்துக்கு கூட இன்னொரு படம் ஒன்று வந்தது, சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணார். சுகன்யாவும் இவரும் வந்து பேர், அது அதே நேரத்தில் தான் வந்தது. எனக்கு டக்குன்னு டைட்டில் ஞாபகத்துக்கு வரல. ஓகே. அந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். இதில் இவ்வளோ வில்லனு. அதே டைமில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் சாஃப்டான ஒரு லவபிள் கேரக்டர். அவர் படம் பேர் எனக்கு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர், அது மட்டும் ஞாபகத்துக்கு இருக்குது, படம் பேர் ஞாபகத்துக்கு வரல. ஸோ டைனமிக் ஆக்டர். நீங்கள் சம்சாராது மின்சாரம் ஒரு படம், அந்த படம் வந்து ஒரு குடும்ப கதை. அந்த குடும்ப கதையில் இவ்வளோ பெரிய வில்லன் வந்து உட்காரவே முடியாது. ஆனால் ஒரு அந்த குடும்ப கதைக்குள்ளேயும் தான் போய் உட்கார்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நீங்கள் அங்கே கொஞ்சம் தன்னை மாற்றிக்கணும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பிரச்சனை அது. ஆனால் இது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை பெண்ட் பண்ணி மாற்றிக்கிறார். அந்த சம்சாராது மின்சாரன்ற படத்தில் அதை தன்னை அழகாக பண்ணிட்டார். ஏன் மக்கள் நேசிக்கிறாங்கன்னா, வெறும் வில்லனாகவே நடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய லவ் இருக்காது. கரெக்ட். அந்த யாரடி நீ மோகினியில் பண்ணது, அப்பாவா ஒரு லவபிள் ஃபாதர். எப்போவுமே நீங்கள் காதலன் படமாகட்டும், என் படமாகட்டும், ஒரு அப்பா பையனுக்கான ஒரு லவ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்த படம்லாம் சூப்பர் ஹிட், சூப்பராக இருக்கும். நீங்கள் 7G ரெயின்போ காலனி, அதில் ஒரு அப்பா புரிஞ்சிக்கவே இல்லாத அப்பா, புரிதலே இல்லாத வாலு பையன், ஒரு சீனில் அப்படியே மாறிடும். எல்லாமே மாறிடும். ஏன்னா இது எல்லா வீட்லையும் நடக்கிறது இல்லையா, எல்லார் வீட்லையும் நடக்கிறது. அப்போ அதை வந்து ஒரு நம்பக்கூடிய அப்பாவா யாரா ஸ்க்ரீனில் வருவாங்கன்னு பார்த்தா, அதில் நம்பர் 1 அப்பா. ஒரு படத்தை தாங்குற பில்லரா, ஒரு படத்துல கில்லரா இருப்பாரு, இன்னொரு படத்துல படத்தையே தாங்குற பில்லரா இருப்பாரு. சூப்பரா சொன்னீங்க சார். அவர் டப்பிங் பேசுறதே பெரிய அழகு இல்ல சார், பார்த்துட்டே இருக்கலாம். அந்த வாய்ஸ் தான், வாய்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, நடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற அதே டைமை டப்பிங் பேசணும் எடுத்துக்குவார். என்ன பண்ணுவார்னா, வருவார், டப்பிங்ல தான் ரொம்ப படுத்துவார் அவர். ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்களா இல்லை டக்கு முடிஞ்சு வரமாட்டாரு, திடீர்னு போயிடுவார். இல்லை இந்த சீன் பேசு, no, this is not a mood for speak for this scene, no, we'll keep one more day ட்டு போயிடுவார். ஓகே. நமக்கு 1008 டென்ஷன் இருக்குல்ல. ஆனால் அப்படி போனதுக்கு காரணம் இருக்கும். ஏன்னா மேபி அவர் குரல் கொஞ்சம் கரகரன்னு இருக்கலாம், இல்லை அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வாய்ஸ் இருந்தால் நான் பேசிடுவேன், ஈஸியாக இருக்கும். அப்படி என் மூடும் அந்த சீனோட மூடும் ஒன்றா மேட்சாக எதிர்பார்க்குறாரு. ஓகே போயிடுவார். எனக்கு ஐயோ என்னையா இருந்தாலும் டார்ச்சராக எனக்கு தோணிருக்கு. அப்புறம் வருவார், பிரவீன் ஃபஸ்ட்டு அந்த சீனை போடுங்க. அந்த சீனை எங்கேயோ நம்ம ஆர்டரில் அது எங்கேயோ இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டு அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பார் பாருங்க. நமக்கே அப்படியே புல்லரிக்கும். அதுதான் அந்த கவுண்டிங் டேஸ் அப்படின் போது அந்த 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 குரல் அந்த கதையை கனமாக்கும். அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நடிகர். காரணம் என்னன்னா, அந்த டெடிகேஷன், அந்த ஒர்க் டெடிகேஷன். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வரும்போதே எப்படியே வராங்க, சார் ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சிருவீங்களான்னு வரல. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடி என்ன பண்ண போறீங்க? பண்றது பெர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணுங்க. பேசுறவங்கள பேசுவோமா? இதை பார்க்காதீங்க, முதல்ல வாட்சை தூக்கி தூரம் போடுங்க. அப்போதான் நீங்கள் வந்து உங்களை எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க. உங்களை எல்லாரும் வாட்ச் பண்ணணும்னா வாட்சை கழட்டி தூரம் போடு. ரகுவர் அப்படி ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்குவார். பார்த்தீங்கன்னா அவரோட சம்பளம் எதுக்கு பேசப்பட்டிருக்கும்னா நடிப்புக்கு தான் பேசப்பட்டிருக்கும். ஆனால் அதே டைமை டப்பிங்க்கு பேசுவார், ஆனால் காசு கேட்க மாட்டார். ஓகே. எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டார். அதே மாதிரி வடிவேலு சார், நம்ம சொல்லணும், பதிவு பண்ண. வடிவேலு சார் என்ன பண்ணுவார்னா, ஒரு சீன், ஏன் வடிவேலை இவ்வளோ நம்ம புகழ்கிறோமோ எல்லாரும் பார்த்து மிரள்றானுங்கன்னா, வடிவேல் சாரோட ஒரு சீன் இருக்குல்ல, அந்த ஒரு சீனை அவர் பேசுறது மட்டும் அவர் பேச மாட்டார். பக்கத்தில் அல்வா வாசு அவன் பேசுகிறான் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அவர் பேசிடுவார். ஓகே. செல்லம் அதே மாதிரி பேச சொல்லு, செல்லம் மாற்றிட போகிறானுங்க
அப்படின்ட்டு அதையே பேசினாலே அது அந்த அவுட்புட் வந்துடும். அதனால தான் ரட்சகன்ல ஒர்க் அவுட் ஆச்சு வடிவேல் சார். வடிவெல்லாம் நல்லா நல்லா சூப்பர் காமெடி. எந்தில் நான் வந்து பெருசாக எனக்கு வேற டோன் ஃபிலிம் அது. அதனால வடிவேல் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு, எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க. செல்லம் 2 சீன் செல்லம் 2 சீன் செல்லன்னாரு. இதான் எடுக்கிறேன்னு பூசணிக்கு அவசரம். ஏன்னா இப்போ கதை வேற ஒரு மூட்ல போகுது இல்லை, அதனால முடியல. ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அங்க ஒரு இடம் கொடுத்துருக்கலாம் சார். அவ்வளோ பெரிய கலைஞன் இல்லையா? அது மாதிரி டப்பிங்கில் யாரெல்லாம் எஃபோர்ட் போடுறாங்களோ, யாரெல்லாம் அதை ஒரு தவமாக பண்ணுறாங்களோ, அந்த நடிகர்கள்லாம் போற்றப்படுவார். அவருக்கு உண்மையிலே அந்த கடவுள் கொடுத்து வர மாதிரி அவரோட குரலுமே வந்து ஆக்டிங் ஈக்குவலா குரலுமே அவருக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஷா படமா இருக்கட்டும், முதல்வன் படமா இருக்கட்டும், அதுலலாம் உட்காந்து சேர்ல உட்காந்து வர கான்வர்சேஷன்லாம் தெரிக்கும் அப்படிங்கிறது. எனக்கு யோசிச்சு பார்க்குறேன், சங்கர் எத்தனை டப்பிங் போனாங்க அப்படின்னு எவ்வளோ நாள் மெனக்கெட்டுவார்னு. பட் அப்படி மெனக்கெட்டதுனால தான் அது வந்து அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அரியணையில் இருக்குது. மெனக்கெட்டதுனால தான் அரியணையில் ஏறுது சீனுங்க. உண்மை சார். ரொம்ப சந்தோஷம் பிரவீன் காந்தி சார். இந்த ஒரு அழகான டைமில் ஒரு ஐகான், ஒரு லெஜெண்டை செலிப்ரேட் பண்ணுற ஒரு டைமில் நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணி அவர் கூட இருந்த அனுபவங்களை ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். நாகார்ஜுன் சார் திருப்பி கூலி படத்தில் ரட்சகன் சோனியா பாட்டு பாப்புலர் ஆனது மாதிரி என்னைக்குமே ரகுவரன்ற ஒரு மாபெரும் நடிகன் ரட்சகனில் இருப்பதனால் அது என்றும் போற்றப்படும். ரகுவரனும் ரட்சகனும் நகமும் சதையும் போல. நாகார்ஜுன், ரகுவரன், ரட்சகன் 3 பேரும் இருக்க வரைக்கும் ரட்சகன் போற்றப்படும். நன்றி பிரவீன் காந்தி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.